சின்ன வயசுலேருந்து அவன் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவனுக்கு வந்து அப்ரிசியேட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு பையனோட கதை தான் இது. ஆனா அவனுக்கு சின்ன சின்ன விஷயம் இல்ல, பெரிய பெரிய விஷயம் பண்ணா கூட அவனுக்கு வந்து அப்ரிசியேட் கிடைச்சிச்சானா கண்டிப்பா இல்லவே இல்ல. அவன் வீட்டுல உள்ளவங்க அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருந்த பையன். அவங்க அப்பாட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்த பையன். ஆனா அவங்க அப்பா இவன் மேல டோட்டலா வெறுப்பை காட்டி 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 அவனுக்கு இருந்த பாசம், அவனுக்கு இருந்த பயம் எல்லாமே கோவமா மாறி அவங்களே எய்த்துட்டு நின்னான். இது எந்த இடத்துல போய் நின்னுச்சுன்னா, அந்த பையன் மேல அவங்க அப்பாவே பொய் கேஸ் போடுற லெவல்ல போய் நின்னுச்சு. எல்லா கதைக்கும் பேர் வைப்பான். அதே மாதிரி இந்த கதையோட பேர் வந்து மாஸ் காதல். மாஸ் காதல் பார்ட் 3 இது. எல்லா பசங்களும் மாதிரி இந்த பையனும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பெற்றிருக்க பையன் தான். நல்லா படிக்கிற பையன் தான். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் இவன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாதனால இவனை வந்து 10th முடிச்ச உடனே டிப்ளமோ சேர்த்து விட்டாங்க. 10th வந்து 350 மார்க் எடுத்தான். ஆனா 12th ஃபெயிலா போயிடுவான்னு சொல்லிட்டு இவன் மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம இவனை கொண்டு போய் டிப்ளமோல சேர்த்து விட்டுருக்காங்க. டிப்ளமோ ஐடி சம்திங். அப்படி சேர்ந்தப்ப அவன் ஒரு நாள் காலேஜ் விட்டு வரப்ப ரோட்ல ஒரு பொண்ணை பார்க்குறான். 10th முடிச்சு அந்த 15 ஏஜ்ல ஸ்கூல் லவ் தான் இது ஆக்சுவலா. வரப்போ அந்த பொண்ணை பார்க்குறான். பொண்ணை பார்த்துட்டு இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ணல. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் தெரிஞ்ச பொண்ணு கூட போயிருக்கு அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்ச பிள்ளைகிட்ட கேட்குறப்ப இந்தமாரி அவங்க பேர் இதுதான், அந்த பொண்ணுக்கு வந்து பிரேக்கப் தான், நீ வேணா லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு சும்மா விளாட்டுக்கு கேட்குறப்போ இந்த பையன் நானும் சும்மா தானே இருக்கேன், நானும் லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பையன் சும்மா விளாட்டுக்கு பேசி அந்த பொண்ணு போய் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன்ட்ட அந்த பொண்ணு வந்து கேட்குறப்போ இல்லை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இந்த பையன் விட்டுட்டான். ஆனால் உண்மையாக அந்த பொண்ணும் சரி இந்த பையனும் சரி இது 2 பேருமே கேட்டுக்கிட்டது இல்லை. இந்த பையனும் அந்த பொண்ணோட மூஞ்ச கூட முழுசா கூட பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்ததே இல்லை. வேணாம்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறம் அந்த தங்கச்சி கேரக்டர் தான் அந்த நடுப்பரை சொன்னது. அந்த தங்கச்சி கேரக்டர் என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை உன்னை பற்றி அந்த பையன் விசாரிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த பையன்ட்ட வந்து உன்னை பற்றி அந்த பொண்ணு விசாரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அப்படி கொஞ்சம் பேச வச்சு 2 பேரோட கேரக்டர் பிடிச்சி போய் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் இருந்தால் அந்த பையன் நினச்சிட்டு தான். அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் லவ், இந்த பையனுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் லவ். இவனுக்கு தெரியாமல் இவனோட ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு. இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன். இவன் நேரம் அழைச்சிட்டு போய் அந்த ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போய் அந்த வீட்டு வாசலில் போய் நின்று இதுதான் இது நான் லவ் பண்ணுற பொண்ணோட வீடுன்னு சொல்லி காட்டுறான். அவன் டக்குன்னு மூஞ்சி திரும்பி பார்த்துட்டு எனக்கு சித்தி பொண்ணுடா, அது என் தங்கச்சிடான்னு சொன்னோடனே அச்சோ ஃப்ரெண்டோட தங்கச்சி லவ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த லவ் பண்ணுற பையனுக்கு வந்து பேச ஒரு மாறிடுச்சு. சரி ஓகேடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு இதுமாதிரி தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 3 நாள் அந்த பையன் ஃப்ரெண்டுகிட்டையும் சரி அந்த பொண்ணுகிட்டையும் சரி பேசவே இல்லை. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கு. இல்லை ஃப்ரெண்டோட தங்கச்சி நம்ம லவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த பையன் விட்டுட்டான். இந்த ஃப்ரெண்டுகிட்டையும் பேசாமல் இருந்ததுனால அவனே கூப்பிட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ ஒழுங்காக பேசலாம், அந்த பிள்ளை என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்குது, எவனுக்கு இருந்தாலும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி நான் உனக்கு நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டான். நம்பிக்கை கொடுத்தோடனே இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனாலையும் இதை விட்டுட்டு இருக்க முடியல. அந்த பொண்ணு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த பையனுக்கும் இடையில ஒரு சின்ன சண்டை வந்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசாமல் இருந்து, ஆனாலும் இந்த லவ் நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்லா தான் போயிட்டுருக்குன்னா ஒரு 10 இயர்ஸ் லவ், 10 வருஷம் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு வெளியூருக்கு போகிறாங்க. வெளியூருக்கு போகிறப்ப இந்த பையனே சொல்கிறான், நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, என்னை வெளியூருக்கு நீ போனதில்லை முதல் தடவை போகிறேன் சொன்னப்போ சரி ஓகேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ கோவப்படவே மாட்டேங்கிற, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதை செஞ்சு கோவப்படுன்னு சொல்லிட்டு எதுக்காக இருந்தாலும் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்க ஒரு கேரக்டர். நீ இப்படிலாம் இருக்காது, நீ கோவப்படுன்னு சொல்லி அந்த பையன் வளர்த்து விட்டது எங்கே போய் நின்றுச்சுன்னா, அந்த கோவம் இந்த பையன் மேலே காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கோவத்தை இந்த பையன் மேலே காட்ட ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் அந்த பையனே ரொம்ப சைக்கோத்தனமாக கோவப்படுற ஒரு பையன். சரி இந்த பொண்ணுக்காக சரி ஓகேன்னு ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் அந்த கோவம் எல்லாமே சேர்ந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை, தொடர்ந்து சண்டை வர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு வாரம் பேசுவாங்க, ஒரு 2-3 நாள் சண்டை நடக்கும். இப்படி ஸ்டார்டிங்கில் இருந்த சண்டை அதுக்கப்புறம் 2-3 நாள் பேசுவாங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக சண்டை நடக்கும். இப்படி அப்படியே மாறிடுச்சு. அப்படியே மாறி கொஞ்ச நாள் போக அவனுக்கும் ரொம்ப ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டான். அந்த பொண்ணு ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நார்மலாகி நல்லா போகிற கண்டிஷனில் அந்த பையன் எப்போவுமே வந்து நின்று இவன் வேலைக்கு போனான்னா அந்த பொண்ணுட்டு வந்து காசு கொடுப்பான், இந்த மாதிரி வச்சுக்கோ உன் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பான். இவனுக்கு வேணும்னாலும் அந்த பொண்ணுகிட்டேருந்து வாங்கிப்பான். அந்த மாரி கொஞ்சம் கொடுத்துருவாங்களா. அந்த மாரி இருந்தப்ப சும்மா இந்த பையனுக்கு ஒரு தேவைப்படுது, ஒரு ரொம்பலாம் அதிகமாலாம் இல்லை, சும்மா ஒரு 400 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சில் தேவைப்படுது. இந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, இது அந்த பையனுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீ கேளு, நீ கேட்டப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை நான் கேட்க மாட்டேன், நான் வேணா உன் பேரை யூஸ் பண்ணி கேட்குறேன், நான் என் பேரை இது பண்ணிக்க மாட்டேன், நீ கொடுத்த காசை தான் நீ கேட்க சொல்லியிருக்க அந்த பையன். ஸோ அதை புரியாமல் அந்த பொண்ணு வந்துட்டு ஓவராக பேச அதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு அது என் காசு தானே நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு.
உன் காசு என் காசுன்னு பிரிச்சு பேசுனோடனே சரி அந்த பையன் வந்து நின்று சரி உன் காசா, அந்த பையன் ரீசெண்டாக காசு கொஞ்சம் கொடுத்து வந்தான், ஒரு 1200 300. அந்த காசு வந்து அவன் கேட்டிருக்கான், சரி என் காசு நீ என்கிட்ட கூட அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு உடனே ரெடி பண்ணி அந்த பையனுக்கு 1300 அனுப்பி விட்டு காசுக்காக தான் இந்த மாதிரி பழகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வார்த்தையை விட்ட உடனே இந்த பையனும் அதுக்கப்புறம் இவனும் நிறைய வார்த்தையை விட்டுட்டான். வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் ரொம்ப இது பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. ஒருத்தவன் எந்த அளவுக்கு உண்மையா அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு நினைக்கல, அந்த பொண்ணை வந்து ஒரு ஒய்ஃப் அந்த இதுல நினைச்சுதான் அந்த பொண்ணுகிட்ட காசு கொடுக்கறதும் சரி, இந்த பையன் வேலைக்கு போனா சம்பள காசு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அது பொறுமையா வாங்கிக்கிறது, இனிமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதாச்சும் வேணா இந்த பையன்கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இதுல இருந்தது. காசுக்காக தான் பழகுறியான்னு சொல்லிட்டு அந்த பையனை கேட்டவொடனே அவன் டோட்டலா உடஞ்சி போயிட்டான். அவன் அந்த இடத்துல எப்படி சொல்றதுன்னு அவன் யோசிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். உட்காந்து கண்டிப்பா அழுது இருப்பான். அழுதுட்டு ஆனா இப்பவும் சரி அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் இனிமே அந்த பொண்ணு வந்தாலும் ஏத்துப்பானா என்னன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா ஒரு இந்த அளவுக்கு நம்பிக்கையை வச்சு ஒரு பொண்ணுகிட்ட பழகி இருக்கவன் திடீர்னு காசுக்காக தான் நீ இந்த மாதிரி பழகி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு மைண்ட் செட் மாறி இருக்கும். அவன் அந்த இடத்துல அவனை நேரம் வந்து அந்த பொண்ணு குத்தி போட்டுருந்தா கூட அவன் சந்தோஷமா செத்து போயிருப்பான். அதுக்கிட்ட காசுக்காக தான் பழகுனேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பையனோட வார்த்தையை விட்டான் தான். அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் இவனால என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் நல்லாவே பிரித்து பார்க்குற மாதிரியே இருந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளோதான் தப்பான இது வந்தாலும், தப்பானனா மற்ற பசங்க வந்து நின்று ஃபோன் பண்ணி இது பண்ணாலும் அந்த பொண்ணு டக்குன்னு ஃபோன் நம்பரை இந்த பையன்கிட்ட கொடுத்துரும். இவன் வந்து மற்ற பசங்களாக இருந்தால் இந்த பொண்ணு மேலேயே சந்தேகப்பட்டு திட்டிருப்பானுங்க. ஆனால் அந்த பையன் ஒரு இடத்துல கூட சந்தேகப்பட்டது இல்லை. அந்த பொண்ணு அவ்வளோ நம்பிக்கையாக ஒரு இதில் இருந்தது. காசுக்காக பழகின பையன் இந்த மாதிரி பண்ணியிருப்பானா? ஓகே, இந்த கதை வந்து பார்ட் 3ல் வந்து சொல்கிறதுக்கு 3ஆம் நம்பர் என் ஃபேவரட்டான ஸ்டோரி அண்ட் என்னோட ஃபேவரட்டான நம்பர். ஸோ அதான் இந்த கதையை வந்து 3ஆவதாக சொல்கிறேன். தேங்க்யூ.